காதலி அது ஊருக்கு நீ அவர்களை பார்க்குற மனசு Hi hello friends, welcome back to my YouTube channel. நீங்கள் ப்ரவியில் பார்த்துப்பீங்க. ப்ரவியில் பார்த்தா சூப்பராக ஒரு லவ் ஃபீல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ரொம்ப நீங்கள் சிம்பிளாக மேக் பண்ணுறதா இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிள்ளைங்க பண்ணி ஆளில் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். அதே மாதிரி வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்த கூட நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இப்போ நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரோ வெர்ஷன் லிங்க் இப்போ நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி இல்லை உங்கள்கிட்ட ஆப் வந்து நீங்கள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி கே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் ப்ரெசென்ட் நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். டெலகிராமுக்கு இருக்கிற புக் மார்க் எப்படி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறது நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்து வந்து புக் மார்க் வந்து இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண சொல்லி நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் நான் வந்து சென்டரில் வாய்ஸில் சொல்கிறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஆட் இமேஜ்னு ஒரு லேயர் இருக்கும். அதுக்குலாம் நான் வந்து அந்த லேயரில் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எஃபெக்ட் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ண மாட்டோம் போது நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆட் யுவர் இமேஜ் 9:16 டேஷன்னு கரெக்டாக இந்த பிக்சல் தான் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. நான் வந்து ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து ஒன்லி வந்து இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ண மாட்டோம் போது நான் இந்த ப்ளூ கலர் இமேஜ் நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ண போகல உங்கள் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ண மாட்டோம் போது நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லேயர் எப்படி இமேஜ் கிராப் பண்ணி ஆட் பண்ணுறதுன்னு போகலாம். பேக் வந்துங்க. பேக் வந்து க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி ஆட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் சொல்லுங்கள். 9:16 சைஸில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண க்ரீன் கலர் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆன கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல கரெக்டாக பிக்சல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா போங்க. மீடியா போய்ட்டு யார் இமேஜ் எடிட் பண்ணலாம் இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. இல்லை நான் யூஸ் பண்ணுற இமேஜ் வேணால் இதுக்கான ஃபுல் இமேஜ் நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் டெலகிராம் குரூப் பண்ணி வந்து ஜாயின் ஆகிட்டு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணுங்கள். மேலே 3 டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ண போது ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். செட் ஆன நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஸ்கேல் மாதிரி ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண இமேஜ் வந்து ஜூம் ஆகும். ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான ஜூம் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்வைப்பர் 2 மூவில் இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக பேக் வந்துங்க. பேக் வந்து மேலே செட்டிங் மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இமேஜை கனெக்ட் பண்ணுறது கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் கரெக்டான பிக்சல் வந்து உங்கள் இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆனது இங்கே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இங்கே சேவ்னு கேட்கும். சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சேவ் டு கேலரி மென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி பேக் வந்துங்க. இந்த புக் ஆப்ஷனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 7131 கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணி புக் ஆப்ஷன் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஆட் இமேஜ்னு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஆப் செலக்ட் பண்ணிட்டு யார் இமேஜ் இப்போ நீங்கள் கிராப் பண்ணிங்களே அந்த இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அலைட் மோட் ஃபோல்டர் வந்து ஆட் இருக்குது. இப்போ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே ஒயிட் கலர் ப்ளஸ் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகி இப்போ நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடும். நான் இதுவரையும் அந்த இமேஜ் வந்து கிராப் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணி அதுவரையும் அந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9:21 நான் வந்து லிரிக் முடியுது. இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி நீங்கள் அந்த எஃபெக்ட் ஆடே பண்ண தேவை. இங்கே நம்ம அதே மாதிரி வந்து அங்கே ஆட் பண்ண மாதிரி இங்கே இமேஜ் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். நம்ம வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 9:25 லேயர் அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி கலர் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக வந்து இமேஜ் லாஸ்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணிங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இமேஜ் சேஞ்ச் பண்ணுங்க. இங்கே மேலே பார்த்தா சிசி லேயர் ஒரு ஸ்னோ எஃபெக்ட் லேயர் வந்து ஐஎஃப் ஆஃப் பண்ணிருப்பேன். நீங்கள் ஸ்னோ எஃபெக்ட் ஒன்று ஆன் பண்ணிங்க இல்லை அப்படியே விட்டுருங்க. நான் வந்து ஃபுல்லாக ஸ்னோ எஃபெக்ட் ஆன் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பேன். நான் வந்து ஃபுல்லாக வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணிட்டு இங்கே அவ்வளோதான் சிசி லேயர் ஆன் பண்ணுவேன். இங்கே மேலே செட்டிங் மேலே ஏர் ஆஃப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக் எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். நீங்கள் சேவ் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான லவ் சாங் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.